எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உழவர் ஆப்பில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம வந்து நிலத்துக்கு எப்படி போர் மிஷின் வந்து புக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் உழவர் அப்படின்னு டைப் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து உங்கள் பேர், மொபைல் நம்பரு, டிஸ்ட்ரிக் எல்லாமே கொடுத்துக்கணும். பாருங்கள், ஸோ நான் வந்து என் பேர் ராஜ்குமார், என்னுடைய மொபைல் நம்பர் அப்புறமா கொடுத்துக்கிற மொபைல் நம்பர் மட்டும். ஸோ என் பேர், மொபைல் நம்பரு இதெல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதில் அக்ரிகல்ச்சர் மிஷினரி ரெண்டல் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுதான் உழவர் ஆப் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் ஒன்று தமிழ், இங்கிலீஷ்னு சொல்லி மேலே மாற்றிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு எதில் வேணுமுன்னா போய் பாருங்கள், வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்குன்னு இருக்கா. ஸோ அதை போய் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணால் பாருங்கள், வேளாண்மை பொறியியல் துறை இயந்திரங்கள் வாடகைக்குன்னு இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி உள்ளே போய்க்கணும். ஸோ உள்ளே போனோன்னா நம்மளுடைய பேர், மொபைல் நம்பர் இது எல்லாமே வரும். இதில் வந்து நம்மளுடைய ஆதார் கார்டு, பாலினம், விவசாயி வகை எல்லாம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், சப்மிட் கொடுக்கணும். பாருங்கள், ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். நீங்களும் உங்களுடைய ஆதார், பாலினம், வகுப்பு, ஸோ வகுப்பில் வந்து நீங்கள் எந்த அதை கொடுத்து ஆதி திராவிடரா, பழங்குடியினரா, இல்லை மற்றவர்களான்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ விவசாயியின் வதையை வந்து ஸ்மாலா மார்ஜினலான்னு கேட்பாங்க. அதே மாதிரி நான் கோயம்புத்தூர், காரமடை பிளாக்கு, எந்த பஞ்சாயத்து உங்களுடைய பஞ்சாயத்து எதுவோ அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் முகவரி, ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பச்சை கலரில் இருக்கா அதை கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜுக்கு போகும். பாருங்கள், இதெல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிவிட்டு நான் அடுத்த பேஜுக்கு போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் அட்ரஸ் அதெல்லாம் கிளிக் பண்ணி பின்கோடு கொடுத்துட்டேன். அடுத்ததுக்கு போகிறேன். அடுத்துன்னு கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி இந்த செயலில் வேளாண்மை பொறியியல் துறையின் மானிய திட்டங்கள் கூடுதலாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. உங்கள் கிராமத்திற்கு மானிய திட்டம் ஏதேனும் இருப்பின் தங்கள் மானியங்கள் பொத்தானை அழுத்தி அதன் மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் தங்கள் இதே செயலியை பயன்படுத்தி அரசு இயந்திரங்கள் வாடகை முன்பதிவிற்கு வாடகை பொத்தானை அழுத்தி அதன் மூலம் முன்பதிவு செய்யவும் இருக்கா. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி போய் இது பண்ணணும்னு சொல்லி அது கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி பாருங்கள், வாடகைன்னு சொல்லி இப்போ நம்ம புக் பண்ண போகிறது போர் வந்து தண்ணி பார்க்குற மிஷின் தான். போர் போடும்போது தண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம பூமிக்கு அடியில் வந்து சிலர் தேங்காய் வச்சு பார்ப்பாங்க. ஸோ நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்கணுன்னா அது எவ்வளோ ரூபான்னு சொல்லி நம்ம இதில் போய் பார்க்கலாம். பாருங்கள், வேளாண் இயந்திரங்கள் இருக்கா. ஸோ இங்கே ஆதாரை வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌஸ் கொடுத்தா உள்ளே போய் பதிவேற்றுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், பதிவேற்றணும். என்னோடய அந்த ஆதார் வந்து என்னென்னு தெரியல, அப்லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் அதில் பாருங்கள், இயந்திரங்களின் வாடகை முன்பதிவுன்னு சொல்லி இங்கே வந்து ஓகே கொடுத்து இங்கே ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் அப்லோட் பண்ணி அடுத்து கொடுத்தீங்கன்னா பணம் அதுக்கு போயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுன்னா அந்த மிஷினோட கட்டண விவரங்களை பற்றி பார்த்துக்கலாம். பாருங்கள், புல்டோசரு, அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம பார்க்க போகிறது நில நீர் ஆய்வு செய்யும் கருவி இதுதான். ஸோ இதுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து 500 ரூபாயும் மற்றதுக்கு வந்து 1000 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதுதான் அந்த மிஷினு. ஸோ மொத்தமாக இதுக்கு விவசாயத்துக்கு நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு 500 ரூபா, அதே 2 பாயிண்ட் போட்டு ரெண்டுத்துக்கு 1000 ரூபா. அதுவே நீங்கள் பிளாட்டு அது மாதிரி புக் பண்ணணுன்னா அதுக்கு வந்து நீங்கள் என்னென்னா 1000 ரூபா கொடுக்கணும். ஸோ நிலத்தடி நீர் வந்து இது என்னென்னா திறந்தவெளி கிணறு, ஆழ்துணை கிணறு, இது எல்லாத்துக்கும் வந்து அந்த மண்ணோட தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் இந்த மிஷின். ஸோ நான் இதை வந்து நான் புக் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க செப்டம்பர் 17ன்னு சொல்லி. ஸோ அதோட ரெசிப்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் இங்கே வந்து இதில் வந்து நீங்கள் முன்னாடி போன இது இவ்வளோ இருக்குது. நம்ம இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஏதாவது பிரச்சனைனாலும் அதுங்களே வந்து சரி பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம புக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அது எல்லாமே வந்து இதுலேயே இருக்கும். ஸோ வாடகை நிபந்தனைகள் வந்து சும்மா அதை நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் 2 டைம் படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம அவ்வளோதாங்க. ஸோ நன்றி.